திருமணமான பெண், திருமணமான ஆண் பெஸ்டியுடன் உடலுறவு. திருமணமான பெண்ணுக்கு திருமணமான ஆண் பெஸ்டியுறவு என்ன? கள்ளக்காதலன்தான். கணவனை தாண்டிய நெருங்கிய உறவற்ற எதிரெதிர் நலம் விரும்பிகள், உடல் அழகு விரும்பிகளாகத்தான் இருப்பர் திரைமறைவில். நான் தனிமையில் வாடும் ஒரு ஆண் என்னுடன் எந்த பெண் உடலுறவு கொள்வார்? ஆண்டியுடன் உடலுறவு வைத்துக் கொள்வது எப்படி? பல ஆண்களுடன் உடலுறவு வைத்திருக்கும் பெண்ணை எப்படி கண்டறிவது? கருப்பை அகற்றிய பெண்ணுடன் உடலுறவு கொள்ளலாமா? திருநம்பி ஒருவர் வேறொரு பெண்ணுடன் உடலுறவு கொள்ளும்போது கர்ப்பம் தரிக்க வாய்ப்பு உள்ளதா? திருமணமான பெண் திருமணமான ஆண் பெஸ்டியிடம் எதையெல்லாம் பேசுவா? ஹா, எல எந்த கடல நீ? என்னலா நீ? அவிய என்னத்தையும் பேசிட்டு போறவல. உனக்கு என்னம்ல வந்துச்சு? உன் சோழி பூ. ஐயோ தேவடா, சோழி கழுதைய பாரேம்ல. உன் முன்னாடி வாளையம் பின்னாடி வாளையம் ஓட்ட தரிச்சிருவானுங்களே. திருமணமான பெண் ஏன் வேறொரு ஆணிடம் செல்கிறாள்? முன் விளையாட்டம் மூலம் கிளிட்டோரியஸ் நன்கு தூண்டப்பட்ட பிறகு, யோனிக்குள்ளிருந்து மதன நீர் வழிந்த பிறகு, ஆண்குறியை உள்ளே சொருகி இடைவெளி விட்டு தொடர்ந்து குத்தி பெண்ணை ஹார்கசம் அடைய செய்ய வேண்டும். முன்னதாக கைவிரல்களைக் கொண்டு துவாரத்தின் மேல் பகுதியில் இருக்கும் கிளிட்டோரிஸை ஆண் தனது கை விரல்களைக் கொண்டு இடைவெளி விட்டு தொடர்ந்து பலமுறை கசக்க வேண்டும். இம்மாதிரி செய்யும்போது பெண் உணர்ச்சி பெருக்கில் ஹார்கசம் உச்சக்கட்டம் அடைவாள். அவ்வாறு கணவனால் உச்சக்கட்டம் அடையாத பெண்களில் ஒரு சிலர் மட்டும் மற்ற ஆண்களை தேடிச் செல்வார்கள். திருமணமான பெண் திருமணமான ஆண் பெஸ்டியிடம் எதையெல்லாம் பேசுவாள்? திருமணமான பெண் அல்லது ஆண் அவர்களது திருமண வாழ்க்கையில் ஒருவருடன் நெருங்கிய உறவுகள் அல்லது பேசுவதை தவிர்க்க வேண்டும். இது சில சமயங்களில் அன்பின் அல்லது புரிந்துகொள்வின் காரணமாக இருக்கும். இருப்பினும் சில சமயங்களில் அவர்களின் மனநிலையும் ஆவலையும் புரிந்து கொள்ளாமல் அல்லது மனதில் ஏதாவது குழப்பம் இருந்தால் அது ஒரு வஞ்சனையை அல்லது உறுதிப்படுத்தாமையை உருவாக்க முடியும். சில காரணங்களுக்காக ஒருவர் திருமணத்திற்கு பிறகு உளருந்து உறவு, ஃப்ரெண்ட்ஷிப் அல்லது உறவுகளின் வார்த்தைகளை கவனமாக தேர்ந்தெடுக்க வேண்டும். இது அவர்களது உறவில் நம்பகத்தன்மையை காக்க உதவும். முக்கியமாக இந்த நிலையில் மற்றவருக்கு பிழையான நம்பிக்கையை உருவாக்க வேண்டிய அவசியம் இல்லை. மேலும் அது வன்முறை அல்லது விஷமமான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடும். எந்தெந்த உறவு பெண்களிடம் உடலுறவு கொள்ளக்கூடாது? திருமணமான பிறகு குழந்தை பிறக்க உடலுறவு கொள்ளும்போது என்னவெல்லாம் செய்ய வேண்டும்? பெண்கள் எத்தனை வயது வரை உடலுறவு வைத்துக் கொள்வார்கள்? என் கணவன் இருக்கும்போது நான் வேறு ஆண்களுடன் உடலுறவு கொள்ள ஆசையாக உள்ளது. அவரும் சம்மதித்தால் அதுபோல் செய்யலாமா? அக்கா தங்கை திருமணத்திற்கு பிறகு தங்கள் கணவனுடன் உடலுறவு கொள்ளும் விஷயத்தை பற்றி பேசிக் கொள்கிறார்களா? திருமணமான பெண் ஏன் வேறொரு ஆணிடம் செல்கிறாள்? ஒரு ஆண்மகனாக இந்த பதிவை நான் இங்கு பதிவு செய்கிறேன். எதுக்கு செல்கிறார்கள் என்று அவர்கள் கணவன்மார்கள்தான் சொல்ல வேண்டும். திருமணமான ஒரு ஆண் வேறொரு பெண்ணிடம் ஏன் செல்கிறான் என்றால் அதுக்கு 99% காரணம் பாலியல் ஆசையில்தான். ஆனால் ஒரு பெண் வேறொருவனை நாடுகிறார் என்றால் அது முழுக்க முழுக்க பாலியல் தேவைக்கு அன்று. 80%த்திற்கும் மேற்பட்ட ஆண்கள் தங்கள் துணையை முழுமையாக திருப்திப்படுத்த முடிவதில்லை. 90% பெண்கள் உடலுறவின் போது தங்கள் துணையை மகிழ்விக்க உச்சநிலை அடைந்த மாதிரி நடிக்கிறார்கள். நான் சொல்லவில்லை, பிரபல பத்திரிகையொன்றில் மேற்கொண்ட ஆய்வின்படி கண்டறியப்பட்டுள்ளது. எனவே பெண்கள் 90% பாலியல் ஆசைகளுக்காக வேறொரு ஆணிடம் செல்வதில்லை. ஒவ்வொரு பெண்ணின் உலகம் வேறு. அதை அவன் கணவன்தான் புரிந்து கொள்ள வேண்டும். உதாரணமாக, பின்குறிப்பு: இது ஒரு உண்மையான சம்பவம். ஒரு ஆண் விபச்சாரம் செய்பவரின் பேட்டியிலிருந்து. ஒருமுறை நான் ஒரு பணக்கார பெண்மணியின் வீட்டுக்கு சென்றேன். அது ஒரு ஆடம்பரமான வீடு, அற்புதமான வசதி. விலையுயர்ந்த பட்டுப்புடவை மற்றும் நகைகளை அணிந்த அந்த பெண்மணி என்னை ஒரு புன்னகையுடன் வரவேற்கிறார். வேறெதும் என்னிடம் பேசவில்லை. சாப்பிட வாங்க என்று சொல்லி பெரிய வாழை இலையில் அவள் கைகளால் சமைத்த விதவிதமான உணவுகளை பரிமாறி சிறு குழந்தை போல் ரசித்து ஒவ்வொரு உணவும் எப்படி இருக்கு என்று சாப்பிட்டு முடிக்கும் வரை என்னை வினவிக்கொண்டே இருந்தவள், நான் சாப்பிட்டு முடித்தவுடன் என்னிடம் பணத்தை கொடுத்து நீ உடனே சென்றுவிடு என்று கூறினாள். எனக்கு ஒரே ஆச்சரியமாக இருந்தது. நான் ஆச்சரியத்துடன் வினவ அதற்கு அவள் கூறிய பதில், எனக்கு எல்லாம் இருக்கிறது,
ஆனால் என் கணவருக்கு என் கையால் சமைத்து அவர் ரசித்து பரிமாற பாக்கியம் எனக்கு இதுவரை அமையவில்லை. பாதி நாள் வெளியூர், மீதி நாள் ஏதாவது ஒரு நிகழ்ச்சி. அப்படியே வீட்டில் சாப்பிட்டாலும் ஏனோ ஒரு அவசரத்தில் பாதி தின்றும் திங்காமல் கிளம்பிவிடுவார். அதனால்தான் உன்னை அழைத்தேன். உன் வடிவில் என் கணவர் சாப்பிட்டு மகிழ்ச்சியடைந்த திருப்தி எனக்கு என்று அவள் கூறினாள். என் கண்களில் நீர் வழிய கையெடுத்து கும்பிட்டு கிளம்பிவிட்டேன். அன்று முதல் பெண்களைப் பற்றிய எனது பிம்பம் முற்றிலும் உடைந்துவிட்டது.